அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உடற்கல்வி ஆசிரியர்களுக்கான கல்வித் தொகுதியை தான். இது கவர்மெண்ட்டால் ஜூன் 3, 2026 வெளியிடப்பட்டது. இந்த பக்கங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல்களை நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 விதமான கேட்டகரிஸ் அடிப்படையில் வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. அதாவது ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 1, ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 2, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி 3 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 1க்கு பார்த்தீங்கன்னா 11வது 12வது இருக்கிற வகுப்புகளுக்கு பாடம் எடுக்கலாம். ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 2க்கு இவங்க பார்த்தீங்கன்னா 9வது 10வது இந்த வகுப்புகளுக்கு கிளாஸ் எடுக்கலாம். ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரை பொறுத்த வரைக்கும் 1ஆவதுலேருந்து 8வது வரைக்கும் இதன் அடிப்படையில் வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான கல்வி தகுதி இருக்குது. நம்ம அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரை பொறுத்த வரைக்கும் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். அதாவது தேர்வின் அடிப்படையில் மட்டும்தான் ஆட்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. இவங்களுக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா ஹையர் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும், 50% மார்க் வச்சுருக்கணும். அது கீழே 2 காலம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் படிச்சுக்கோங்க. மற்றும் சர்டிஃபிகேட் கோர்ஸு, டிப்ளமோ கோர்ஸ் 2 வருஷம் படிச்சிருக்கணும். அந்த 2 வருஷம் இருக்கணும். 2 வருஷம் குறையாமல் இருக்கக்கூடாது. 2 வருஷம் இருக்கணும். அந்த 2 வருஷம் கோர்ஸு NCERTயில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். ஒருவேளை நீங்கள் ஹையர் கிரேட் படிச்சிருக்கீங்க, பிபிஎட் எம்பிஎட்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் கிடையாது. 2வது ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 2. இது ஒன்லி ப்ரொமோஷன் அடிப்படையில் மட்டும்தான் வேலைவாய்ப்பு தராங்க. ஒருவேளை நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கையில் பிபிஎட் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா ப்ரொமோஷன் அடிப்படையில் உங்களுக்கு ஃபிசிக்கல் டைரக்டர் போஸ்டிங் தருவாங்க. இப்போ 3வது, இப்போ ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 2க்கு என்ன மாதிரியான கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா பேச்சுலர் டிகிரி இருக்கணும். அந்த கல்வி தகுதி நீங்களே படிச்சுக்கோங்க. பிபிஎட் முடிச்சிருக்கணும். இந்த கல்வி தகுதி தான் இதுக்கு செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு என்னென்னா இப்போ நடக்க போகிற எக்ஸாமு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் எக்ஸாம் தான். இப்போ அடுத்து ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 1 அந்த எக்ஸாமுக்கு என்ன கல்வி தகுதினா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர். அதாவது எக்ஸாம் அடிப்படையிலையும் ஆட்கள் தேர்வு செய்யப்படுறாங்க, ப்ரமோஷன் அடிப்படையிலையும் ஆட்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. அதாவது 50% ப்ரொமோஷன் அடிப்படையிலையும் 50% எக்ஸாம் வச்சு ஆட்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. இப்போ இந்த கல்வி தகுதி என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது காஸ்ட் டிகிரி பண்ணிவிட்டு 2 வருஷம் எம்பெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் பிபெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்பெட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் எலிஜிபிள் தான். ஒருவேளை பிபிஇஎஸ் முடிச்சுட்டு டேரெக்டாக எம்பெட் படிச்சிருப்பீங்க, நீங்களும் எலிஜிபிள் தான். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களும் ஹையர் கிரேட்டில் வருவீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இதில் யாருக்கு பிரச்சனை அப்படின்னா ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி பிபிஎட் எம்பெட் 1 வருஷம் தான் இருந்துச்சு. இப்போ அந்த 1 வருஷம் இருந்த மாணவர்கள் 2017 நடந்த சிறப்பு ஆசிரியர் தேர்வில் எக்ஸாம் எழுதுனாங்க. அதில் ஒரு சில பேர் வேலைக்கும் போயிருக்காங்க. இப்போ அந்த மாணவர்கள் இப்போ எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருக்குது. அந்த 1 வருஷம் கோர்ஸ் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை என்னன்னு தெரியல. எந்த ஆத்தரைஸ்டு பர்சனும் சொல்லலை. ஒருவேளை அதை எப்படி சொல்லலாம் கவர்மெண்ட் அப்படின்னா 2017 எழுதின எல்லாருமே எழுதலாம், அதுக்கப்புறமா 1 வருஷம் கோர்ஸ் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா யாருக்கும் அந்த பிரச்சனை இருக்காது. அதை நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நீங்கள் தாமதப்படுத்தாமல் அதை கேட்டு இப்போவே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நான் பிபிஎட் குவாலிஃபிகேஷன் என்கிட்ட இருக்குது. நான் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 2க்கு பதவிக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் 10 வருடங்கள் கழித்த பிறகு தான் போக முடியும். அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் எக்ஸாம் எழுதி பிறகு 5 அல்லது 10 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு பிறகு தான் எனக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 2க்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது ப்ரொமோஷன் அடிப்படையில் மட்டும்தான் வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. ஏன் கிரேடு 1 பார்த்தீங்கன்னா இதுவே கிரேடு 1 பார்த்தீங்கன்னா 50% எக்ஸாம் வச்சும் 50% ப்ரொமோஷன் அடிப்படையிலையும் ஆட்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. அதே ப்ரொசீஜர் கிரேடு 2க்கும் பண்ணாங்க அப்படின்னா நம்மள மாதிரி நிறைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இப்போ இது இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் எக்ஸாமுக்கு எம்பெட் படித்தவங்களும் எழுதுவாங்க, பிபெட் படித்தவங்களும் எழுதுவாங்க, 2 வருஷம் கோர்ஸ் படித்தவங்களும் எழுதுவாங்க. இப்போ இதில் வேலைவாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காம போயிடும். இப்போ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுவே கிரேடு 2 எக்ஸாம் நடத்தினாங்க அப்படின்னா எக்ஸாம் நடத்தி 50% ப்ரொமோஷன் அடிப்படையில் 50% வச்சாங்க அப்படின்னா நிறைய மாணவர்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறதுக்கான சான்சஸ் கிரியேட் ஆகும். ஸோ இதை ஒரு விழிப்புணர்வோட நீங்கள் இந்த தேர்வு அணுகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா காஸ்ட் டிகிரி படிச்சுட்டு 2 வருஷம் பிபிஎட் படிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது. அதுபோல் பிபிஇஎஸ் படிச்சுட்டு 2 வருஷம் எம்பெட் படிச்சிருப்பீங்க, இப்போ பாண்டிச்சேரி மாதிரி யூனிவர்சிட்டிலாம் அவங்களுக்கும் எந்த பிரச்சனைகளும் கிடையாது. இது யாருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி அந்த 1 வருஷம் 2 வருஷம் இருந்துச்சு பார்த்தீங்களா, எம்பெடு பிபிஎட்லாம் 1 வருஷம் தான் இருந்துச்சு, அவங்களுக்கு தான் இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது ஆத்தரைஸ்டாக எந்த பிரச்சனையும் சொல்லலை. இது நியூஸ் பேப்பர் தான் வந்துட்டு இருக்குது. பட் அது உண்மையாக இருக்கக்கூடாது. உண்மையாக இருந்தது அப்படின்னா அவங்களோட நிலைமை என்ன ஆகுன்றது கேள்விக்குறி தான். அதனால் அந்த தேர்வு ஒரு விழிப்புணர்வோடு அணுகும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.